தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பதை நினைவு கூறுகிறதற்கு, மரித்து 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தவரான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதற்கு, அவரை துதித்து அவருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய பிள்ளைகளோடு கூட பரலோகத்தின் ஆராதனையிலும் கூட பங்கு பெறுவதற்கான ஆயத்தப்பட வேண்டும். அவர்கள் ஆலயத்திற்கு போவதற்கு முன்பாக ஒரு சிறிய தியானம். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் ஆலயத்திற்கு ரெடியாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் போய் வாருங்கள். வந்ததற்கு பிறகு அந்த தியானத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வாருங்கள் ஜெபத்தோடே கூட. பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய நாள் மகிழ்ச்சியுள்ள நாள் என்றும் கனமான நாள் என்றும், வியாபாரத்தை பார்க்காமல் உலக காரியங்களில் ஈடுபடாமல் ஆலயத்திற்கு சென்று உம்முடைய பிள்ளைகளோடு முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்போடும் உம்மை தியானிக்கிறதற்கு, உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆலயத்துக்கு எதுக்காகங்க போறோம்? உண்மையாகவே இந்நாட்கள்ல ஆலயத்துக்கு போகிறவர்களை நாம கொஞ்சம் கவனிச்சா, உண்மையாகவே பக்தியோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமென்று, அவருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமென்று, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற எல்லா விசுவாசிகளோடும் சேர்ந்து பரலோகத்தின் குடும்பமாக பரவசப்பட வேண்டுமென்று, இன்னும் முக்கியமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டுமென்றும், ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதித்து பாடல்களால் அவரை துதித்து அவரை கனப்படுத்த வேண்டும் என்று ஆலயத்திற்கு போகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொன்னான் பக்தனான தாவீது. ஆலயம் அப்படின்னு சொன்ன உடனே சில பேர் அப்படியே சலிச்சுக்குவாங்க, அலட்சியமா இருப்பாங்க, லேட்டா போவாங்க. போனதிலிருந்து சேர் இருக்கா இல்லையா, எனக்கு யாராவது வணக்கம் சொன்னாங்களா, எனக்கு யாராவது மதிப்பு கொடுத்தாங்களா, என்னை யாரும் கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறீங்களா? அல்லது நான் தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதே பாக்கியம், அல்லது அவருடைய ஆலயத்தின் வாசற்கதவை காக்கிறவனாக இருந்தால் கூட போதும் என்கிற எண்ணத்தோடு கூட இருக்கிறோமா? இது இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அநேக சபைகளிலே ஆண்டவருடைய பந்தி ராபோஜனம் என்கிற பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். சில சபைகளிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இருக்கிறார்கள். பைபிள்ல பெருசா சம்பிரதாயங்களை பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் இது மாத்திரம், அப்பம் பிட்குதலும் திராட்சரசம் பருகுதலும், இதை கவனிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. அதாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால், அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் பார்க்கிற போது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய ஒப்புக்கொடுத்தலையும், அவர் நமக்காக எப்படியெல்லாம் அடிக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாகி தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்தாரோ, இப்படியெல்லாம் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொள்ளுவதற்கான கிரயம் செலுத்தினார் என்பதை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து நன்றியுள்ளவர்களாய், தேவனுடைய சாட்சிகளாய், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், அவரால் மீட்கப்பட்டவர்களாய், தனிப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு போவதையே ஒரு ஆச்சாரமாக கடைபிடிப்பதை பார்க்கும்போது உண்மையாகவே அது மிகுந்த வேதனைக்குரியது. அநேகர் இந்நாட்கள் ஆலயத்துக்கு போகிற விஷயத்துல ரொம்ப அலட்சியமா இருக்கிறத பார்க்குறோம். அதான் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் லைவ்ல இந்த தேவ செய்தியை கேட்டுக்கிட்டா போதும், அதை விட்டுட்டு ஏன் ஆலயத்துக்கு போய் அங்கே பார்க்கிங் ப்ராப்ளம், வெயிட்டிங் ப்ராப்ளம், டிராஃபிக் ப்ராப்ளம், நம்ம வீட்டிலே உட்காந்துக்கிட்டு லைவ்ல ஆராதனையை பங்கெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்காது. உண்மையான ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காதுங்க. அவருடைய சன்னதியிலே ஆலயத்திற்குள்ளாக இருக்கும்போது இருக்கின்ற அந்த பிரசன்னம் வேறங்க. உடன் சகோதர சகோதரிகளோடு சக விசுவாசிகளோடு சேர்ந்து ஆராதிக்கிறது தேவன் செய்த ஏற்பாடு.
சபையாய் கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று சொல்கிறார் அல்லவா? எனவே ஆலயத்துக்கு போறதை விடவே கூடாதுங்க. ஆலயத்துக்கு போறதே சிலருக்கு கஷ்டம். அப்படியே போனாலும் கூட அங்க போய் உட்கார மாட்டாங்க, பாட மாட்டாங்க. ஆலயத்துல தேவனுடைய பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கறத நினைவு கூற மாட்டாங்க. இன்னும் சில ஆலயங்கள்ல டான்ஸ் கீன்ஸ் இல்லைன்னா தேவனுடைய மகிமையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில ஆலயங்கள் எனக்கு தேவ பிரச்சனை இருக்கிறது இல்லைங்க. வெறும் ஆர்ப்பாட்டம், டான்ஸ், ஆட்டம், பாட்டம் தான். இன்னும் சில சம்பிரதாய நிகழ்வுகள் இருக்கிறது தவிர உண்மையாக தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிறது இல்லை. சமீபத்தில் ஜூம்ல ஒரு சகோதரர் வந்து, ஆலயத்துக்கு போன்னு சொல்றீங்க, எங்க ஊர்ல 2 சர்ச்சஸ் இருக்கு, ஒரு சர்ச்சில் 4 பேர் தான் இருக்காங்க, அது அங்கே ஆராதனை இருக்காது. இன்னொரு சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் அங்கே ஒரே தகராறாக தான் இருக்கு. எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச விசுவாசமும் போயிடும் போல அங்கே போனா அப்படின்னு சொல்றாரு. பாரு, ஆலயங்களில் எழுப்புதல் உண்டாகும்படி இன்று நாம் ஜெபிக்க வேண்டும். உன்னுடைய சபை சரியில்லைன்னு நினைச்சனா, நீ சரியா இருந்து, நீ முன்மாதிரியா இருந்து, நீ விண்ணப்பம் பண்ணினா, உன்னை கொண்டு உன்னுடைய சபைக்குள் தேவன் எழுப்புதலை கொண்டு வருவார் என்று விசுவாசி. இங்கே 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே பார்க்கும்போது 18வது வசனம், முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். ஆலயத்திற்கு போகிற போது அந்த இடத்திலும் கூட பேதங்கள், பகைகள், கோபங்கள், பிரிவினைகள், மத வேறுபாடுகள், எவ்வளவு பயங்கரம் பாருங்களேன். சமத்துவத்தோடு, சமூக நீதியோடு தான் ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும். நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். விதவிதமான பசுக்கள் அல்லது எருமைகளின் பாலை பெறுகிற போது அவைகளுக்கு கூட சில வேறு வேறு பெயர்கள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாமே ஒரு இடத்திற்கு செல்லுகிற போது, ஒரே கேனில் ஊற்றப்படுகிற போது எல்லாமே பால் என்று அழைக்கப்படும். அது எங்க ஊர் பால், உங்க ஊர் பால், எங்க மாட்டு பால், உங்க எருமையோட பால் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஆகும்போது எல்லோருமே சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்த ஜனக்கூட்டமாக இருக்கிறோம் என்பதையும், நம்முடைய மதம், நம்முடைய ஜாதி, நம்முடைய மொழி என்ற வேறுபாடு இல்லாதபடி இவைகளை ஆலயத்திற்குள்ளே வரவிடாமல், அந்த எண்ணம் கூட இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்வது மிக அவசியம். ஆலயத்தில் நாம் எல்லோருமே ஒரே குடும்பமாயிருக்கிறோம். பவுலின் நாட்களிலும் கூட சில சபைகளிலே பேதங்கள் இருந்தன, பிரிவினைகள் இருந்தன, போட்டி போடுகிற சுபாவங்கள் இருந்தன. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நான் தான் இதை செய்யணும். ஐயோ, அப்படிப்பட்டவர்கள் தேவ ஆலயத்திற்கு செல்லுகிற போது ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய சந்நிதியை நாம் கெடுக்கிறோம் என்பதை நினைவு கூற வேண்டும். அவரே உயர வேண்டும், நான் தாழ வேண்டும் என்று எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் இருக்கிறவர்கள் உங்களை விட மேன்மையானவர்கள் என்பதை கருத வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டா இருக்க வேண்டியது ஓகே, ஒத்துக்கிறேன். வேரியேஷன்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ் இருக்கும். எல்லோருமே ஒரே விஷயத்தை அங்கீகரிச்சா அது காப்பி பண்ற மாதிரி. ஆனால் எவைகளை, எந்த அளவுக்கு, யாரை, எந்த இடத்திலே, எப்படி, அதாவது மாறுபாடு உள்ள அபிப்பிராயம் இருக்கும்போது, அதாவது யார் சரி யார் தவறு என்பதை ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து கலந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரே அன்பு இருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்களிலே வெவ்வேறான ஆலோசனைகள் இருக்கக்கூடும். சிலரோடு சில விஷயங்கள் ஒத்துப்போக முடியாமல் இருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்கள பகைக்க கூடாது. இவ்வளவு எதுக்குங்க? கணவன் மனைவிக்குள்ளேயே பார்க்கிறோம் இல்லையா, ஒரு மனப்பாடு சில விஷயங்கள் இருக்காது. 2 பேர் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கா? 2 பேர் ஆசையும் ஒரே மாதிரி இருக்கா? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லையே. நீங்க 2 பேருமே வேறுபட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்கள் விவாகத்திற்கு பிறகு நீங்கள் ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். ஜெபத்திலும் கூட ஒரு மனப்பாடு கட்டாயம் வேணும். அதுதான் சமாதானத்துக்கான வழி. ஆலயத்துக்கு போகிற போதும் கூட அங்கே பிரிவினைகள் இருக்கிறது என்கிற போது அங்கே சொல்லுகிறான், நீங்கள் ஒரு இடத்தில் கூடு வருகிற போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். அது கொஞ்சம் பேர் முந்தி வந்துடுறாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுறாங்களாம். பின்னால வரவங்க பசியோடு இருக்கிறான் என்றும் இங்கே குறிப்பிடுகிறான். அதாவது சாப்பாடு இல்லைங்க, ஆலயத்திற்கு வருகிற போது ஒருவருக்குள் ஒருவர் ஐக்கியத்தோடு இருப்பது மிக அவசியம். முக்கியமா நம்முடைய சென்னை சர்ச்சில் இருக்கிற சபையோர் 30-40 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இன்னும் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் வர்றாங்க. சில பேர் பைக்ல, சில பேர் கார்ல, சில பேர் பஸ்ல, இன்னும் சில பேர் ஆட்டோல. ஸோ எல்லோருமே அங்கு வந்து சேருவதற்கு கொஞ்சம் டைம் பிடிக்குது.
எல்லாரும் ஒரே டைமுக்கு வரதில்லை. வரணும்னா வந்துடலாம், ஆனால் அது வர முடியறதில்ல. ஆனால் அதே ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும்னாலோ இல்லை ஒரு ட்ரெயினை பிடிக்கணும்னாலோ எந்த மூலையில் இருந்தாலும் அந்த டைமுக்கு வந்து தானே ஆகணும். எல்லாரும் வர வரைக்கும் ட்ரெயினோ ஃப்ளைட்டோ நிற்காதில்ல. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் அந்த தாமதம். எனவே என்ன செய்யணும்? ஆலயத்தில் ஒருவருக்காக ஒருவர் காத்திருப்பது அவசியம். எல்லோரும் வந்ததற்கு பிறகு ஆண்டவருடைய பந்தியை ஆரம்பிக்கலாம். எல்லோரும் வந்ததற்கு பிறகு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கலாம் என்று அநேக நேரங்களிலே நாம் ஜெபத்திலே இருந்து ஒருவருக்காக ஒருவர் காத்திருப்பது என்பது கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் எப்போதுமே கூட என் வழி என் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருப்பது கிறிஸ்தவ நடத்தை அல்ல. ஒருவருக்கொருவர் சகித்துக்கணும், ஒருவருக்கொருவர் பொறுத்து போகணும். வீட்டில் இருக்க 2-3 பேரோட அப்படி இருந்தால் மாத்திரம் போதாது. 10 பேருக்கு மத்தியில் ஒரு ஆலயத்திற்கு நாம் செல்லுகிற போது ஒரு நல்ல பிராட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மிக நல்ல புரிதலோடு கூட, பரஸ்பர புரிதலோடு கூட இருப்பதற்கேற்ற அநேக காரியங்களிலே நாம் பக்குவப்படும் போது, கற்றுக்கொள்ளும் போது அது ஏற்ற காரியமாக இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆண்டவர் ஒப்புக் கொடுத்த அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கெடுக்கிறதற்கு பவுல் சொல்கிறான் 23ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. இதுதாங்க மெயின் பாயிண்ட். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்பம் பிற்கப்படுவதைப் போல நான் உங்களுக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அப்பம் உங்களுடைய பசியை தீர்க்கிறதை போல, உங்கள் ஆவலை தீர்க்கிற வண்ணமாக நான் உங்களுடைய பசியை தீர்க்கிறதற்காக வந்தேன். உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்கிறதற்காக வந்தேன். உங்கள் பாவத்திற்கு பரிகாரமாக வந்தேன். உங்களுக்கான பிராயச்சித்தமாக நான் வந்தேன். எனவே சிலுவையை நினைவு கூறுங்கள், என்னுடைய அன்பை நினைவு கூறுங்கள். அதே போலவே போஜனம் செய்த பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் இரத்தத்தின் பாத்திரத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்றார். பழைய ஏற்பாட்டிலே காளைகளையும் ஆடுகளையும் எருதுகளையும் பலியிட வேண்டும் பாவத்துக்கு பிராயச்சித்தமாக. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ஒரே தரம் அவர் மனிதர்கள் எல்லாருக்காகவும் தம்முடைய மேலான இரத்தத்தை சிந்தி, இந்த இரத்தத்தில் இன்று மகா வல்லமை இருக்கிறது. நான் உங்களுக்காக சிந்தின இந்த என்னுடைய இரத்தம் என்னுடைய அன்பின் அடையாளமாயிருக்கிறது. உங்களை மீட்டெடுக்கிறதற்காக, உங்கள் விமோச்சனத்திற்காக நான் செய்வதற்கு அடையாளமாயிருக்கிறது. உங்களுக்காக சிந்தின இரத்தத்தை கொண்டு ஒரு புதிய உடன்படிக்கையை நான் செய்கிறேன். இரத்தத்தினாலான உடன்படிக்கை, இரத்தத்தினாலான அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தபோது, சாத்தானால் கட்டப்பட்டிருந்த போது, உங்களை நான் என் இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை நினைவு கூறுவதற்காக இதை செய்தேன். எத்தனை தடவை ஆலயத்துக்கு போனாலும் அவருடைய சிலுவை குறித்து சிந்திக்காமல், அவருடைய தியாகத்தை குறித்து தியானிக்காமல், அவருடைய அன்பை அனுபவிக்காமல், ஏதோ பிரசாதம் வாங்குற மாதிரி அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அதை வாங்கிக் கொள்வதனால பிரயோஜனமே இல்லைங்க. அதே போல இந்த அப்பம் புசித்தலிலும் திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறதிலும் பங்கு கொள்ளுகின்றவர்கள் நன்றியோடும் துதியோடும் விசுவாசத்தோடும் அந்த பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டுமே தவிர, அதாவது ஆயத்தமில்லாமல். 27வது வசனம், எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருக்கிறான். அதாவது யோசனையே இல்லாமல், இது ஒரு சம்பிரதாயமா, இருதயமும் சரியில்லாதபடி, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து, ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்நானம் பெறாதவருமாயிருந்து, சும்மா ஏதோ ஜாலிங்கிற மாதிரி ஆண்டவருடைய பந்தியில் ஒரு வேளையில் பங்கெடுத்துக் கொண்டால், அதாவது அபாத்திரவான்களாயிருந்தால் நீ குற்றவாளியாவா என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அதனால 31ஆம் வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம்.
தன்னைத்தானே சோதித்தறிந்து இயேசு கிறிஸ்துவின் முக வெளிச்சத்திலே நம்முடைய ரகசிய பாவங்கள் வெளிப்படும். அவருடைய சிலுவைக்கு முன்பு முழங்கால் படிட்டு உண்மையாக ஜெபிக்கிற பொழுது நம்முடைய உண்மையான நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய உள்ளத்தை நாம் சரி செய்து கொண்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம் என்றால், அவர் நம்பத்தக்கரும் நீதியுள்ளவராக இருப்பதனால எல்லா அநீதியிலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவ்வப்பொழுது நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுகிறதற்கு, கவனிங்க, ஒரு ஆடையை நாம் அணிகிற போது அது அழுக்காகிறது, அதை நாம் சுத்திகரிக்க வேண்டும், மறுபடியும் அதை வாஷ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவ்வப்பொழுது ஆண்டவருடைய சன்னதிக்கு சென்று இந்த உலகத்தின் அழுக்குகளிலிருந்து நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுகிறதற்கு அவருடைய சிலுவைக்கு முன்பு முழங்கால் படிட்டு உண்மையாக ஜெபிப்பது என்பது நமக்கு மிக மிக அவசியம். மறுபடி நான் மீட்கப்படும்படியாக, அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் மீட்கப்படும்படியாக என்னை மீட்டவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு சென்று அப்பத்தை புசிக்கிற போதும் திராட்சரசத்தை பானம் பண்ணுகிற போதும் நம்முடைய உள்ளத்தை சுத்திகரித்துக் கொண்டு, இன்னும் நன்றி அறிதலோடு, இன்னும் சமர்ப்பிப்போடு, அர்ப்பணித்தலோடு கூட பரிசுத்தர்களாக்கப்பட்டு அவருடைய சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும். வாருங்கள், ஜெபத்தோடு கூட ஆலயத்திற்கு போக முடிகிறவர்கள் புறப்பட்டு போங்கள், முடிகிறவர்கள் எல்லோரும் செல்லுங்கள், ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவர் அருளுகிற பரிபூரணமான விடுதலையும் சொஸ்தத்தையும் பெற்றுக்கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு கூட அவரை நாம் ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சன்னதியிலே கூடுகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் கண்ணோக்கி பாருங்க. அப்ப எத்தனையோ தேசங்களிலே, பட்டணங்களிலே, கிராமங்களிலே, எத்தனையோ ஆலயங்களிலே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே கூடி வருகிற போது நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டவர்களாக, உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் என்ற காரியத்தை உணர்ந்து கொண்டு, ஒரே அன்பு, ஒரே நோக்கம், ஒரே விசுவாசம், ஒரே ஆவியோடு கூட நாங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட கிருபையிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்த அனந்த நிதானத்தில் பங்கெடுக்கிற அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கும் 9100100888 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபித்து உங்கள் இருதயங்களை சுத்திகரித்து காத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு புறப்பட்டு போய் தேவனை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை லைவும் கூட உங்களுக்காக நாங்கள் ஷேர் செய்ய முயற்சி செய்கிறோம். உங்கள் ஆலயத்திற்கு போய் வந்ததற்கு பிறகு கூடுமானால் லைவில் தரப்படுகிற சர்வீஸிலும் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய சபைகளுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கின்றீர்களா? தொடர்ந்து மறவாமல் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அநேக ஆத்துமாக்கள் நம்முடைய ஊழியங்களின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் தேவன் கிருபை செய்யும்படி ஜெபியுங்கள். அதோடு நம்முடைய தொலைக்காட்சி ஊழியங்கள் மூலமாகவும் சோசியல் மீடியாவிலும் அநேக செய்திகள், அநேக தேவனுடைய காரியங்கள் தொடர்ந்து தரப்படுகின்றன. நேரம் கிடைக்கும்போது நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் சந்திக்கலாம். அதற்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.